இஸ் கோயிங் ஆன் பிட்வீன் சுதா கோங்கரா அண்ட் சிவகார்த்திகேயன்? சிவகார்த்திகேயனை முட்டாள்னு சொல்லிட்டாங்களா சுதா கோங்கரா? இல்ல சுதா கோங்கரா தான் உண்மையிலேயே முட்டாளா? இந்த மாதிரி அப்படின்னு நான் பேசலாம். ஆன்லைன்ல எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் தி அன்கிரியேட்டிவ். ஸோ இன்னைக்கு வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரீசெண்டாக ஒரு வீடியோ கிளிப் வந்து சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் வந்து வைரலாக போய், வாட் இஸ் இந்த கிளிப் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுதா கோங்கரா அண்ட் பராசக்தி குழுவினர் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா இவங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. மணி சார் கூட பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்றது இல்ல. நான் ரீடிங்லாம் பண்ணிடுவேன். நீங்க வில்லன் முடியல. வாழ்க்கை கூட சரி வாழ்ந்து பார்த்த மாதிரி. நீங்க தான் சொன்னீங்க. ரீடிங் நீங்க தான் இண்டஸ்ட்ரியில கண்டுபிடிச்சீங்க. ஆமா நீங்க தான சொன்னீங்க. நான் பண்ணவே இல்ல. நான் பண்ணிருக்கேன். நான் அமரன் பண்ணிருக்கேன், மாவீரன் பண்ணிருக்கேன், மத்ராசிங் பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் ரீடிங் பண்ணிருக்கேன். எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணி தான் போறோம். ஜாலியா விளையாண்டே இருக்கிறதுனால அவங்க வந்து வர்க் பண்ணல. நல்லா படிச்சு சொல்லிட்டு ஜாலியா தான் இருப்பாங்க. ஓ பென்சில். ஓகே. பாத்துட்டீங்களா? ஸோ இப்போ நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? பாடி தொலையும். ஸோ சுதா கோங்கரா மேம் வந்து சொல்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் படிக்கிற பழக்கம் வந்து ரவிமோகனுக்கு இருக்கு. புக் படிப்பாரு கொஞ்சம் ரொம்பவே. ஸோ இவர் மேபி மணிரத்னம் கிட்ட சார்ட்ட ஒர்க் பண்ணதால அவருக்கு அந்த சிவா வந்து பெருசா படிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு மாதிரி இவருக்குலாம் ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் உடனே சிவகார்த்திகேயன் வந்து நமக்கு ஒண்ணுன்னா நம்ம தாண்டா வரணும் அப்படின்ற மாதிரி உடனே வந்து ஸ்னாப் பண்ணாரு. எங்க என்ன கூட என்னமே சொந்த வாழ்க்கையை கூட வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யாருங்க அந்த ரைட்ஸ் கொடுத்தான்ற டோன்ல, அந்த ரைட்ஸ் கொடுத்தான்ற வார்த்தை மட்டும் தான் சொல்லல, மற்றபடி எல்லாமே சொல்லிட்டாரு. சொல்லிட்டு என் கூட நீங்க இருந்திருக்கீங்களா? நான் மாவீரனுக்கு படிச்சிருக்கேன், வந்து அமரனுக்கு படிச்சிருக்கேன், இந்த மாதிரி நிறைய படத்து நான் வந்து படிச்சு பார்த்தா பண்ணிட்டு இருக்கேன். இங்க ஒருத்தன் வந்து காமெடியா இருக்கான்னு சொன்னா எப்பவுமே அவன் காமெடியாவே இருப்பான், இல்ல ஒர்க்னு வந்து எல்லாருமே சீரியஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்னாப் பண்ணி விட்டுட்டாரு. உடனே சுதா கோங்கரா என்னது இது வீடியோ முடிஞ்சு அந்த மாதிரி ஆயிட்டாங்க சுதா கோங்கரா. முடிஞ்சு வந்து அவங்க ரொம்பவே சேட் ஆயிட்டாங்க. சேட் ஆயிடல, பட் அந்த இடத்துல வந்துட்டு அவங்கள பார்க்கும்போது நமக்கு வந்து தேர்ட் அண்ட் எம்பாரஸ்மெண்டா இருந்துச்சு. பாவம் அந்த புள்ள எதுக்கு தேவையில்லாம இருக்க வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்குது, இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. பட் தேர் இஸ் திஸ் ஒப்பீனியன், இந்த லைக் சொசைட்டில வந்து இந்த ஒப்பீனியன் இருக்கு. பொதுவா காமெடி பண்ணா வந்துட்டு பெருசா வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி காமெடியா பேசுறான்னு சொன்னா அவனுக்கு வந்து பெருசா ஒன்றும் தெரியாது, ஏன்னா இவன் காமெடி பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து ஒதுக்கி ஓரம் கட்டிடுவானுங்க. நம்ம உடனே வந்து கங்கா மாதிரி எனக்கா 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 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் எடுத்து ப்ரூவ் பண்ணணும். அப்படிலாம் இவங்களை ஸ்னாப் பண்ணி இந்த மாதிரி மூஞ்சால் அடிச்ச மாதிரி பேசினாலே ஒழிய நம்மள வந்து இந்த மாதிரி ஜட்ஜ் பண்றது வந்து நிறுத்தவே மாட்டாங்க. அண்ட் தெர் இஸ் திஸ் ஆல்சோ திஸ் காமெடியா பண்றவங்களுக்கு, லைக் ஃபன்னியா ஃபன்னி பீப்புளுக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு சிண்ட்ரோம் இருக்கு. என்னன்னா, வி ஆஃபன் யூஸ் டு வீன்னு ஏன்டா என்னையும் சேர்க்கிறேன், நானும் ஒரு ரவுடி தான், நானும் ஒரு ஃபன்னி பீப்புள் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். என்னோட வீடியோ பாக்குறவங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல, பட் ரியல் லைஃப்ல என்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எஸ், ஸோ ஃபன்னி பீப்புளுக்கு ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. அவங்களே வந்து அவங்களுடைய கேப்பபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டவுன் பிளே பண்ணிப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபன்னி பீப்புள் வந்துட்டு நிறைய பேர் வந்து மத்தவங்களை கலாய்ப்பாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் மத்தவங்களையும் கலாய்ப்பாங்க. நீங்க சிவகார்த்திகேயனை பார்த்திருப்பீங்க, இந்த ஜோடியில எல்லாம் வந்து அடுத்தவங்களை கலாய்ப்பாரு, எல்லாத்துலயுமே அடுத்தவங்களை கலாய்ப்பாரு. பட் அவங்களுக்கு வந்து அவங்களையே அண்டர் பிளே பண்ணி காமெடி பண்ற ஒரு சிண்ட்ரோமும் இருக்கும். பிகாஸ் அவங்க நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ற ப்ராப்ளம் வந்து நம்மளாதான் இருப்போம். இந்த ஃபன்னியா இருக்க பர்சன் வந்து அவங்கள ஃபர்ஸ்ட் மட்டும் தட்டி அதை வச்சு ஒரு காமெடி பண்ணி என்டர்டெயின் பண்ணுவாங்க. வேற ஒருத்தர் மாடலனா நம்மளே நம்மள பண்ணிக்க வேண்டியதான். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்கு சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் ஃபன்னியா வச்சுக்கணும், எவ்ரி ஒன் ஐ வாண்ட் டு கீப் தேம் என்டர்டெயின் அப்படின்னு ஒரு அது வந்து ஒரு நோய் வந்து. இது வந்து எதுக்குடா நீ இப்படி பண்ற, உனக்கு என்ன அட்டென்ஷன் சீக்கிங் நோய் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எனக்கு வந்து எல்லாரும் உம்மன் இருந்தாங்கன்னா எனக்கு பிடிக்காது, எனக்கு வந்து கோவமா வரும், எதுக்குடா நீங்க சிரிங்கடா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நான் என்னையே தியாகம் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு காமெடி சினாரியோ வந்து உருவாக்குவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் என்ன வச்சு பண்ற காமெடிஸ், நான் என்னை பத்தி மட்டமா சொல்ற விஷயங்கள் நடக்காமலே கூட இருந்திருக்கலாம். அது வந்து மேபி ஸ்மால் லெவல்ல நடந்திருக்கலாம், அதை நான் எக்ஸாசரேட் பண்ணி சொல்லலாம். சம்டைம்ஸ் நானே உருவாக்கலாம், இந்த இடத்துல காமெடி அந்த மாதிரி சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உருவாக்கி என்ன நானே கேலி பண்ணி மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். மாஷா அல்லா, இப்படிதாண்டா அவங்க எல்லாரையும் என்டர்டெயின்மெண்டா வச்சுக்கிட்டான்ற மாதிரி நான் வந்து எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்டா இருப்பேன். இது வந்து எல்லா ஃபன்னி பீப்புளுக்குமே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்க ஒரு ஃபன்னியா எல்லாரையும் நான் வந்து
வந்து என்டர்டெயின்டா வச்சுப்பேன்னா உங்களுக்கும் கண்டிப்பா இந்த சிண்ட்ரோம் இருக்கும். ஸோ அதுதான் சிவகார்த்திகேயனுக்கும் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இது இருக்கு. ஸோ அவர் வந்து அவர் மோஸ்ட் ஆஃப் த டைம் அண்டர் பிளே பண்ணி டவுன் பிளே பண்ணி 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 சுத்தி இருக்கவங்களுக்கு வந்து இவன் எப்பவுமே காமெடி பண்றவன் எனக்கு ஒரு மனம் தெரியாது அப்படின்னு ஒரு பின்பம் வந்து உருவாயிடுது. பட் மோஸ்ட் ஆஃப் டைம் அப்படி கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா அவங்க ஃபன்னி பீப்புள் அவ்வளவுதான். அவங்க காமெடி பண்ணுவாங்க, கொஞ்சம் எல்லாரும் என்டர்டைன்மெண்டா வச்சுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவனுங்க நல்ல மனசுக்காரங்க, வெள்ள மனசுக்காரங்க. பட் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நீங்க வந்து முடிவு பண்ணக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரி சீரியஸா மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்டெலிஜென்ட்னு கிடையாதுங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இன்டெலிஜென்ட்டா இருப்பான்னு சொல்றதே ஒரு ஸ்டீரியோ டைப்பான ஒரு விஷயம் தான். ஏன் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இன்டெலிஜென்ட்டா இருக்கக்கூடாது? எங்க லாஸ்ட் பெஞ்ச் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ன்றது சம்டைம்ஸ் ஹைட் இது பண்ணி வந்து உட்கார வைக்கிறாங்க. ஸோ நீங்க எப்படி வந்து இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச்னு வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது காமெடி பண்றவனுக்கு அறிவு இருக்காது, இன்டெலிஜென்ட்டா இருக்க முடியாது, இன்டெலெக்சுவலா அவன் பேச மாட்டான், இவனுக்கு எப்பவுமே எதனா தேவையில்லாம ஓட்டப்பானையில நண்டு விட்ட மாதிரி பேசிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி அவங்களை ஓரம் கட்டுறது மிகவும் தவறான விஷயம் என்பதை நம்ம எல்லாருடைய சார்பா சிவகார்த்திகேயன் வந்து பேசியிருக்கிறாரு. மூஞ்ச அடிச்ச மாதிரி பேசியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இட் இஸ் சோ ரூட், கேன் யூ ப்ளீஸ் டூ இட் அகைன் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து. பட் அஃப்கோர்ஸ் சுதா கோங்கரா மேம் இஸ் பாவம் ஒன்லி. யா, அவர்களை பற்றி நிறையவே வந்து இந்த ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுறது, இலையில ஸ்பூன்ல சாப்பிடுறது, எலைட் புலித்தீஸ் அந்த மாதிரி சில மீம்ஸ் போயிட்டு இருக்கு. பட் தேர் பர்சனல் சாய்ஸ். எனக்கு எதுவா இருந்தாலும் எனக்கு கையில சாப்பிட பிடிக்கலன்னா நான் கையில சாப்பிட மாட்டேன். அது என்னுடைய பர்சனல் விருப்பங்கள் அப்படின்னு வந்து நம்மள பிரிச்சிடலாம். ஓகே, நம்ம அந்த டாபிக் பத்தி போக வேண்டாம். பட் சிவகார்த்திகேயன், வாட் சிவகார்த்திகேயன் did was satisfying. Of course, if you are a person who makes others happy, being funny and being letting you down, and someone is judging you by that, like உங்க ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, லெட்ஸ் ரிப்ளை லைக் சிவகார்த்திகேயன். நீங்க என்ன என் கூடயே வாழ்ந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க, உங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு கேட்டு அவங்கள வந்து மொக்க பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிக்கோங்க. தட்ஸ் இட் ஃபார் த டே. இதே மாதிரி ஒரு மொக்கையான ஒரு வீடியோல உங்களை வந்து அடுத்து சந்திக்கிறேன். அண்ட் தென் டாடா பாய்.